ஹாய் ஹலோ மை டியர் ப்ரோசன்ஸு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் இருக்கக்கூடிய புட்சர் அபிதாவாக ஆட போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரோப்ளாக்ஸ் வீடியோ வந்திருக்கனால தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்னும் நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோ போட முடியும். ஓகே கைஸ், புது இன்ட்ரோ போட்டுருவோமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ வந்து எப்போயுமே தப்பிக்க முடியாதுங்கிறாங்க. ஏண்டா பெட்டக்ஸ் தெரிகிற மாதிரி ஜட்டி போட்டிருக்க, நீ எல்லாம் என்னை பிடிச்சி வைக்க முடியுமாடா? இப்போ படுறான் எப்படி தப்பிக்கிறேன்னு. கைஸ், இந்த கேம் ப்ளே பண்ணது என் தம்பி தான். ஸோ எத்தனை டைம்ஸ் ஆகிறான்னு முடிஞ்சால் கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். கரண்ட்டான கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைப்பேங்க. ஓகே கைஸ், வந்து ஒரு ஜம்ப்பு பர்டு ஜம்ப். ஓகே கைஸ், எப்படியோ வந்து பாதி தாண்டிட்டான். பரவாயில்லைங்க, இந்த டைம் வந்து ஒரு டைம் தான் செத்துருக்கான். வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டை தாண்டி ரெண்டாவது செக் பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பல்ல பிடுங்கி வச்சுருக்கானுங்க. அது என்ன பல்லா? அது சுறா பல்லா? இது அதுலேயும் சாகிறான். ஏன்டா என் தம்பி விளாண்டாலும் இப்படி தாங்க ஈஸ் பாட்டு மாதிரி விளாண்ட வச்சிட்றான். அப்போ நான் ஆண்ட முட்டன்னு பெரிய ப்ரோ மாதிரி விளாடுவேன்னா அப்படி கிடையாது. அதுக்குன்னு இப்படியாதான் இப்போல்லாம் சேர்த்தா தானே கடுப்பாகுது. எத்தனை டைம்டா ஒரு லெவலில் எத்தனை டைம்டா சாவ? அதுவும் ஒரே லெவலில் செத்தா பரவாயில்ல, எல்லா லெவல்லையும் நம்ம 4-5 டைம்ஸ் ஆகிறான். எனக்கு அத்தான் கடுப்பாகுது. உண்மையாக சொல்லணும்னா இதில் வந்து நிறைய சத்தத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன். சத்தத்தெல்லாம் கட் பண்ணாமல் இருந்து இந்த வீடியோ வந்து 20 நிமிஷம் 19 செகண்ட் வந்தது. அதனால் கட் பண்ணி இதில் தான் வந்து அவன் 15 டைமுக்கு மேலே சாவான். அதனால் அதில் கட் பண்ணிட்டேன். இதில் ஒரு டைமாக பாருங்கள், இதில் கட் பண்ணது லைட்டாக தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு டைம் சாவான், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணிடுவேன். இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் கட் பண்ணேன் இந்த இடத்துல. இந்த டைம் வந்து செத்துருவான், அடுத்த டைம் வந்து கரெக்டாக தவிடுவான் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ மோசமாக விளாண்டுருந்தாங்க அவன். அவ்வளோ கட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் வந்து கட் பண்ணேன். இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா அவன் ரொம்ப ஸ்லோவாக ஏறிட்டு இருந்தான். எவ்வளோ நேரம் நிற்பான் தெரியுங்களா? எப்பா இதுலேயே 18 செகண்டான வந்தது. அதை நான் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன். ஓகே கைஸ், வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலு இன்னுங்க அது சரிக்கே வலிக்கிட்டே போகிறாங்க. பரவாயில்லையே, இந்த மாதிரிலாம் நம்ம ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்போம். ஓகே கைஸ், அடுத்த செக் பாயிண்ட் வந்தாச்சு. என்னது அது? ஏங்க அவன் உச்சா விட்டு வச்சுருக்காங்க, அதில் காலை வச்சா செத்துருவோமாங்க. உச்சா விட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னது அது? ஆசிட்டாடா? என்ன கர்மமோ. யாராமே? மிஷினா? யாரோ நின்றுட்டுருக்குறான், கையை காட்டிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான் நினச்சேன். என்ன கறிங்க அது? சாசேஜும்பாங்க. ஏன்னா அது நூடுல்ஸ் மாதிரி வேறு எது மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. என்ன கருமுண்டாது? அது மேலே ஏறி ஓடிட்டுருக்கிறேன் நான். சரி ஓகே கைஸ், இந்த டைம் நான் வந்து மொட்டை மாடியில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் 5:30 மணி ஆகுது. நாய் குலைக்குது, வண்டி சத்தம் கேட்குது. லைட்டாக வந்து வாய்ஸ் கோளாராக தான் இருக்கும். இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே சாவராமல் பாருங்க. பக்கத்தில் வந்து மோளடிக்கிற சத்தம்லாம் கேட்டால் கண்டுக்காதீங்க கைஸ். பக்கத்து கோயிலில் ஃபங்க்ஷனு, வேலையை கட்டுறாங்க. ஓகே, எத்தனை டைம் நான் சாவேனடி? மரியாதா என்னை காப்பாற்று, பத்திரமா இந்த செக் பாயிண்ட்டை தாண்ட வச்சிரு. ஐயோப்பா கைஸ், இப்போ கண்டிப்பாக தாண்டிடுவோம். மாரியம்மா, தாண்டிட்டேன். எங்கடா அதே தாண்டா அடப்பாவி. ஓகே கைஸ், போயிட்டான். எப்படியாவது இந்த டைம் கரெக்டாக தாண்டிடணும். போயிரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கரெக்டாக கிட்ட வந்துட்டோம் கைஸ், கிட்ட வந்துட்டோம். தாண்டிட்டோம் கைஸ், ஒரு வழியாக வெற்றிகரமாக தாண்டிட்டோம். மாரியாத்தாக்கு அரோகரா. ஓகே, இந்த டைம் பார்த்திங்கன்னா கறியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது வந்து சாதா கறி இல்லைங்க, அவனுடைய டிக்கி கறி. அதனால தான் வந்து அதில் காலை வச்சு செத்துருவோம் நம்ம. அவ்வளோ பயங்கரமான வாயுக்கள் நிறைஞ்ச கறி கைஸ் இது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் சப்போர்ட்டிங்கே வரமாட்டேங்குது. மைண்ட் கிராஃப்ட் வீடியோக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரோப்ளாக்ஸில் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு தான் ஓரளவுக்கு வியூஸ் போச்சு. ஒரு மண்ணும் போக மாட்டேங்குது மற்றதுக்கெலாம். பீஸா பாப்பாலாம் செத்தே போச்சு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க என்னடி? கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா தான் கைஸ் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்க தான் இன்னும் நமக்கு லைக்ஸு வியூஸ்லாம் அதிகமானால் தான் நான் நிறைய கேம் போடுவேன். என் ஃப்ரெண்டு வேறு ஒரு கேம் கேட்டிருக்காப்புல, சக்தீஸ்வரன் ஒருத்தர். எனக்கு வந்து கோஸ்ட் கேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மென்ஷன் பண்ணலாமாடானா அப்படின்னாவன். சரி மென்ஷன் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோ அப்படின்னு. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன்டான்னா இன்னும் அவன் சப்ஸ்கிரைப் கூட பண்ணேன் என் சேனலுக்கு. இதெல்லாம் நான் போய் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன் அவன் பேரை. எனக்கே வைக்க கேட்றா பாரு. வைக்க கேட்டல கழுத்தெடுத்து நானே செத்துட்டேன்டா. ஏன்டா அப்படி பண்ணுறேன்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா எப்பட்றா கிடைக்கும்? ஒன்றுமே உங்கள் பேரெல்லாம் நான் மென்ஷனே பண்ணக்கூடாதுடா. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க.
கைஸ் கமெண்ட் வந்து கமெண்ட் வந்து நான் எப்பவுமே ஷவுட் அவுட் கொடுப்பேன். பட் வந்து இந்த டைம் வந்து வீடியோ கலந்து எடுத்தனால கொஞ்ச நாளுக்கு கமெண்ட் ஷவுட்லாம் வந்து மாறி வீடியோவில் இருக்கும். ஸோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். போன வீடியோக்கு அதெல்லாம் குழம்பி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் மன்னிச்சிருங்க என்ன அதுக்கு மட்டும். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா மாடு மேலே ஏறி குதிக்கிறவங்க நம்ம மாடெல்லாம் பாவம் கைஸ், இப்போல்லாம் ஏறக்கூடாது. அப்போ மாட்டு வண்டியில் இருக்கவங்களாம் என்னடா பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் கேட்கக்கூடாது என்கிட்ட, புரிஞ்சுதா? சரி ஓகே கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏணி மேலே ஏற போகிறோம். அங்கே பாருங்க அந்த மாடு நாக்கா தொங்க போட்டு இருக்குது. இப்போ நாக்கில் போய் நான் தேய்க்க போகிறேன் காலை சொன்னேன்டா. இப்போ நம்ம வந்து வாய்க்குள்ளே போக போகிறோம், வாய்க்குள்ளே விட போகிறோம் நம்ம காலை. டபுள் மீனிங்காக புரிஞ்சுக்கிறேன் அந்த டே. சரி ஓகே கைஸ். ஓகே வந்து கீழே கொதிக்கலான்னு பட்டு செத்துட்டான் என் தம்பி. சரி ஓகே, அப்படியே பொறுமையாக போனோம்னாலே வந்துடலாம். இந்த நாய் வேணும்னே குச்சி சீன் போடுறேன்னு தெரியுது. கேட்டால் நான் ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறான். இதெல்லாம் இந்த வீட்டு ப்ரோவை பார்த்து கெட்டு போயிட்டு திரியிறானுங்க. ஒரு 2-3 கேமரா பார்த்துட்டு நானும் கேமரா அப்படின்னு சுற்றுனா, ஏய் நான் என்ன சொல்கிறேன், என் தம்பி சொல்லிட்டுருக்கிறேன்டா, நான் கேமர் இல்லைடா, சும்மா விளையாண்டுருக்கிறேன்டா. டே ஏன்னா அப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, நீங்கள் சொல்லினாலும் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. ஓகே கைஸ், மாட்டு வாய்க்குள்ளே போயாச்சு. இந்த ஆட்டு கொட்டைக்குள் முட்டை ஆம்லேட் பண்ண போகிற மாதிரி இப்போ வாய்க்குள் வாய் ஆம்லேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, வலிக்கிட்டு போய் சாகிறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த எனக்கு ஒரு டவுட்டு. இது வைத்துக்குள்ளே கேரட் ஆப்பிள் இருக்குது. ஓகே, பேரெல்லாம் யாருங்க போட்டா? கைஸ், இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க? பிளாஸ்டிக் குப்பைகளை தயவு செஞ்சு குப்பை தொட்டியில் போடுங்க. குப்பை தொட்டியில் போட்டாலும் மேதம் செய்யுது, என்ன பண்ணுறது? 2ஆக பிரித்து போடுங்க. அதை சொல்லுவாங்களா, மக்கும் குப்பை மக்காத குப்பை. இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிடாது. பார்த்திங்களா, இப்போ மாட்டு எலும்பு மேலே நான் ஏறி குதிச்சிட்ருக்கேன். அந்த மாடு செத்துருமானா தெரியாது, ஏன்னா ஆல்ரெடி செத்து தான் கிடந்ததுன்னு நினைக்கிறேன். நாக்க தொங்க போட்டு கிடந்தது இல்லை அப்படின்னா செத்து போயிருக்கும். ஓகே கேஸ், அடுத்த செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இது வந்து லக்கை வச்சு தான் நம்ம போகணும். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்கலாம். ஓகே, அவன் பின்னாடியே போகலாம். அவன் செத்துட்டானா நம்ம காலி. ஓகே, அவன் இதில் சாப்பிட்றான், அப்போனா நடுவில் இருந்து போகலாம். கேஸ், அப்புறம் இன்னொரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு என்னென்னா வந்து நம்ம பிரால் ஸ்டார்ஸ் போடலான்னு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் வந்து நான் இன்றைக்கி டேட் என்ன, நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது டேட் வந்து பார்த்திங்கன்னா 18 டிசம்பர் புதன்கிழமை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் பிரால் ஸ்டார்ஸ் வந்து இன்றைக்கி காலையில் தான் ஏற்றினேன். எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு ஏற்றினேன். 4:30 மணிக்கு ஏற்றி சும்மா விளையாண்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது, எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெக்கமெண்ட் பண்ணவர் வந்து பேர் சொல்லலாமான்னு தெரியல, என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருத்தர். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், அதான் பிரால் ஸ்டார்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிடுங்க மறக்காமல். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக ரெக்கமெண்ட் பண்ணான், எனக்கும் வந்து நல்லதாக தான் பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெருசாக இல்லை, தமிழ் கிரியேட்டர்ஸ் யாரும் இல்லை, அவன் சொன்ன மாதிரி கரெக்டு தான். அப்புறம் அவரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காராம். பண்ணாருன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்கு வருவோம். செத்துட்டானா சந்தோஷம். கைஸ், நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து வாய்ஸ் தந்துட்டுருக்கிறேன். ஸோ அதனால் வாய்ஸ் வந்து மாறி வருதுன்னு சிலர் சொன்னாங்க. ஸோ அதை நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அப்படி தான் வருது, நான் என்னடா பண்ணுறது? சரி, இப்படி குதிச்சு இந்த இதுலேருந்து தப்பிச்சிட்டோம். டன்னு. ஓகே கைஸ், வந்து 8 நிமிஷம் ஆயிருக்கா? ஓகே, இதிலலாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 15 நிமிஷம் ஆச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீப்பெட்டி மேலே ஏறி குதிக்க போகிறோம். இது என்ன தீப்பெட்டியாக? என்னது இது? வெண்டிலேட்டர் ஆச்சு. வெண்டிலேட்டர் இல்லை, அது பேர் என்ன, புகை வருமே வெளியில், சிம்னி. அடசே அவ்வளோ சும்மா கத்திக்கிட்டே கொக்கரக்கணும். அதை கழுத்துறது கோழிக்கறிக்கு போடுமா? சும்மா ராவடி பண்ணிட்டு கைஸ். சரி ஓகே, இந்த கதவை திறக்க முடியாதா? ஓகே, நம்ம மேலே ஏறி இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? டார்ச் லைட் மேலே குதிக்க போகிறோம் கைஸ். நேரம் வந்து செத்துருப்பான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தமிச்சிட்டாங்க சாவரம்பர், இல்லைனா மட்டும் உயிரோடு இருப்பான் பாரு, அதான் செத்துட்டான். ஓகே கைஸ், இவன் ஏன் அவனை போயிட்டு இது இப்படி பார்த்துட்டு இருக்கிறான்னு தெரில. அவன்கிட்ட கேட்டபோது என்ன தெரியுமா சொன்னான் என்கிட்ட, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு பிடிக்கிறானாம்மா. நிறைய பேர் வந்து ஆட் ஃப்ரெண்டு போட்டுட்டு இருந்திருக்கிறான் இருக்கேன். அப்புறமா நான் போய்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டேன். எந்த ஃப்ரெண்டும் நமக்கு தேவையில்ல, நம்ம சொல்லவா தான் விளாடணும் அப்படின்னு. இப்போ பிரால் ஸ்டார்ஸு, எஃப்எஃப், பப்ஜி இது மாதிரி ஏதாவது இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலாம். ரோப்ளாக்ஸ் என்ன வைத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு? என்ன ஹேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை, நமக்கு தேவையில்லை. ஓகே, கதவை துறசிச்சு உள்ளே என்ன இருக்குது? ஓகே, எதுவும் இல்லை, ஏதோ கன்றாவே ஏதோ வளன்னு இருக்குது மஞ்சள் கலரில். என்னோட சாவறான் எங்க? அது கட்டை மேலே நின்னாலும் சாவறாங்க. கட்டை இல்லை, அது என்ன டைல்ஸா? டைல்ஸ் மேலே நின்னாலும் வலிக்கு விழுகுறாங்க.
அப்போ எப்படிங்க மேலே ஏறுறது? என்னடா லாஜிக் மாரியே இல்லை. ஏறுடாடே, வேகமாக ஏறுடா, வேகமாக ஏறு. குதி குதி குதி, ஜம்ப்பு ஜம்ப்பு, போடு போடு. வேகமாக போ, வேகமாக போ 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 போ, கிட்ட வந்துட்டான் நீ. எப்படியா போயிடுறாடப்பா விடே, உளுந்தனா அவ்வளோதான், நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்துட்டான், பரவாயில்ல. கொஞ்ச நேரமாக அவன் சாகிறது குறைஞ்சா மாதிரி எனக்கு தோணுதே. நேரம் சாகணுமே, அவன் செத்துட்டான். எப்படி செத்துட்டானா? சூப்பரில். இதுனுங்க ரத்தத்தில் விழுந்த சாகிறோம். என்னடா லாஜிக்கு ஏன்னா இப்படி கடுப்பு ஏற்றுறீங்க, வாயை கலராதீங்கடா. சரி ஓகே. கைஸ், அப்புறம் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் வந்து மைன்கிராஃப்ட் வந்து சப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் வந்தது. மைன்கிராஃப்ட் பார்ட் 2 115 வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு யாராவது ஷேர் பண்ணியிருப்பீங்க என்னென்ன தெரில, ஷேர் பண்ண ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ மிக்க நன்றி. இதே மாதிரி எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மைன்கிராஃப்ட் பார்ட் 2க்கு மட்டும் பண்ணியிருக்கீங்க. வேறு என்ன, ரோப்ளாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து 50 வியூஸ் ஆட்டம் போயிருக்கு. அது என்ன பண்ணீங்க, எப்படி போச்சுன்னு தெரில. அதோட ஃபஸ்ட்டு போட்டனால வந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எதுன்னு தெரியல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நமக்கு வந்து ஒரு சில போட்டியாளர்கள் இருக்காங்க, ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் போட்டியாளராக ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ்னாலும் சொல்லிடுறேன், பேர் சொல்ல முடியாது, அது தப்பு. 79 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ், அதுதான் வந்து அவருடைய சப்ஸ்கிரைபர் லெவலு. வேணாலும் சொல்கிறேன், ஓபி கேமர் தமிழ்னு ஒரு சேனலை வந்து நான் பீட் பண்ணலான்னு இருக்கேன். அது அவருக்கும் தெரியாது, அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் வீடியோ கூட நான் பார்த்ததில்ல. அவன் சும்மா நான் ஸ்க்ரால் பண்ணிட்டுருந்தேன், நிறைய சின்ன சின்ன யூடியூப் சேனல் பேசலாம், கேமிங் தமிழ்லாம் பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் வந்து சின்ன சின்ன சேனல்ஸ்லாம் ஒன்று வந்தது. அதில் இந்த ஓபி கேமருங்கிற பைபிளை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் வந்து அசிங்கமாக கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, சிக்கிட்டாண்டா சிவனாண்டி, இவனை தாண்டா பீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வெறி பிடிச்சி திரிகிறேன் நான். அவரை நம்ம பீட் பண்ணிட்டோம்னா, நம்ம எப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோமோ அப்போ மைன்கிராஃப்ட்டில் சர்வர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம பன்னிக்குட்டி இருக்கான் பாருங்கள், இந்த பன்னிக்குட்டி மாதிரியே நம்ம மைன்கிராஃப்ட்டில் ஒரு பன்னிக்குட்டி இருக்குது. அதை காவு கொடுத்துட்டு ஒரு சர்வர் ஓப்பன் பண்ணுறோம். புரிஞ்சுதா? ஓகே கைஸ், இந்த பன்னி பார்த்தோன்னே ஞாபகம் வருது. நம்ம மிஸ்டர் மீட் ஒரு நாள் ப்ளே பண்ணலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நாக்கை நீட்டிகிட்டு எஸ்கேப் பண்ணுவானே கிளைமேக்ஸில், செம்மையாக இருக்குங்க அது. ஓகே கைஸ் நம்ம ஒரு வழியாக எஸ்கேப் பண்ணிட்டோம், வெளியே வந்தாச்சு. எக்கோடிக்கு தான் என்ன தெரியல, சரி ஓகே பரவாயில்ல. ஓகே கைஸ், இதுதான் வந்து கிளைமேக்ஸ். ஓகே, இந்த இடத்த மட்டும் நம்ம ஃபாஸ்ட்வேர்ட் பண்ணி விட்டுறலாம், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருப்பாப்புல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து அடுத்த என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, வேறு என்ன சொல்கிறது. அதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கடா, அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லை கைஸ். ஓகே, லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய். ஏடா அது, போட்டே